ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி, சிக்கன் பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறேங்க. வீட்டில் சிக்கன் எடுத்தீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி வாய்க்கு ருசியாக பிரியாணியும் பெப்பர் கிரேவியும் வச்சு செஞ்சு பாருங்கள். செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. வாசத்தோட இருக்கும். தெருவே மணக்கிற அளவுக்கு செம்மையான டேஸ்ட்ல இந்த மாதிரி சிக்கன் பிரியாணிய இப்ப ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேங்க. ஜீரக சம்பா ரைஸ்ல செய்யும் போது பிரியாணியோட ருசி இன்னுமே சூப்பரா இருக்கும். நீங்க வேணும்னா பாஸ்மதி ரைஸ்ல கூட ரெடி பண்ணிக்கலாங்க. பாத்திரத்துல 2.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் சேர்த்துக்கிறேன். நான் கரெக்டா 400 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ நம்ம சிக்கன் பிரியாணி இன்னைக்கு ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு 400 கிராம் அளவுக்கு நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். நீங்க ஈக்குவலா 1/2 கிலோ ரைஸ் 1/2 கிலோ சிக்கன் கூட போட்டு செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா ஈக்குவலா சிக்கன் போட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வருங்க. அரிசிய ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அரிசிய நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க. நம்ம மத்த ப்ராசஸ் செய்யறதுக்குள்ள அரிசி நல்லா ஊறி வரட்டும். மிக்ஸி ஜார்ல 2 அன்னாச்சி பூ, 3 துண்டு பட்டை மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கேன். ஒரு மராட்டி மொக்கு, 10 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த அளவுக்கு நான் பவுடர் பண்ணிட்டேன். இப்ப இதுலயே 2 பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ நீங்க நைஸா அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அரைப்படல. இப்ப இதுலயே ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். வெங்காயத்தை முன்னாடியே சேர்த்துட்டோம்னா ஸ்பைசஸ் சரியா அரைப்படாது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பைசஸ போட்டு நல்லா அரைச்சு வெங்காயம் சேர்க்கும் போது நமக்கு நல்லா நைஸா அரைப்படும். செம்ம வாசமா இருக்குங்க. இப்ப அரைச்ச பேஸ்ட தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அதே மிக்ஸி ஜார்ல ஒரு கை அளவு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. புதினா மல்லியையும் இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசமா இருக்கும். இப்ப புதினாவையும் மல்லியையும் இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இது இருக்கட்டும். பிரியாணியை இந்த மாதிரி நான் இன்னைக்கு பாத்திரத்துல தான் ரெடி பண்ணிக்க போறேன். நீங்க குக்கர்ல கூட விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. நான் இந்த மாதிரி அடிகடமான பாத்திரம் எடுத்திருக்கேன். தம் போட்டு இறக்குறனால 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோடவே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு இந்த மாதிரி சன்னமா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா வதங்கி வரும். வெங்காயத்தை நல்லா டார்க் பிரவுன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு நல்லா வெங்காயம் வதங்க பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயத்தை நல்லா பிரவுன் கலர்ல வதக்கி எடுத்தாதான் பிரியாணிக்கு ஒரு நல்ல கலரும் கிடைக்கும், டேஸ்டும் கிடைக்குங்க. இப்ப பாருங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறம் இதுலயே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைமிங்லயே நம்ம மிளகாய் பொடி சேர்த்து வதக்கும் போது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீ மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதுலயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பட்டை கிராம்பு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சின்ன வெங்காயத்தையும் பட்டை கிராம்போடையே சேர்த்து வதக்கி எடுக்கிறனால நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. இந்த வதக்குற ப்ராசஸ் எல்லாம் நீங்க பொறுமையா செஞ்சாதான் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதுலயே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுலயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற புதினா மல்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா மல்லி பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. பாருங்க, நல்லா கலந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதோடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி பழமும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறனால தக்காளி சீக்கிரமாவே வதங்கிடுங்க. ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, நல்லா கலந்துட்டேன். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிட்டு நமக்கு தொக்கு மாதிரி வரணும். இப்ப நல்லா வதக்கியாச்சு. இதுலயே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோடவே 1/2 கிலோ கிளீன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா தான் சாதம் எல்லாம் வெந்து வரும்போது சிக்கன் ரொம்ப வெந்து போகாம கரைஞ்சு போகாம இருக்கும். இப்ப சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்து ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விடுங்க.
இப்ப சிக்கனை சேர்த்து நல்லா ஹை ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டேன். அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிடலாம். சிக்கனோட நம்ம சேர்த்திருக்கிற எல்லா மசாலும் இறங்கி உப்பு காரம் எல்லாம் இறங்கி கிடைக்கும். பாருங்க ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃபிளேம்லயே மூடி வச்சிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஜீரக சம்பா அரிசிங்கிறனால ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 2.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். கடைசியா ஒரு கிளாஸ் மிக்ஸி ஜார் அலசி ஆட் பண்ணிருக்கேங்க. உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்கும் போதும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம். 2.5 டீஸ்பூன் உப்பு சரியான அளவுல இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே ஹை ஃபிளேம்ல மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சிக்கன் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அரை வேக்காடுக்கு வெந்துருச்சுன்னா அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் அரை வேக்காடு வெந்துரும். நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. நல்லா கலந்துட்டு இப்ப நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை தண்ணி இல்லாம சுத்தமா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு சின்ன லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு லெமன் வந்து பிழிஞ்சிட்டங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப அப்படியே ஹை ஃபிளேம்லயே விட்டுறலாம். நமக்கு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வர்ற அளவுக்கு நம்ம இடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறமா தம் போட்டோம்னா சரியா இருக்கும். இப்ப பாருங்க நான் இடையில கலந்துட்டே இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வர்ற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்ப நமக்கு கரெக்டா இருக்கு. அரிசியும் தண்ணியும் ஈவனா இருக்கு பாருங்க. இந்த டைமிங்ல நம்ம தம் போட்டோம்னா சரியா இருக்கும். இப்ப நல்லா அடியில இருந்து ஃபுல்லா கலந்து விட்டுட்டு தம் போட்டுக்கலாம். இப்ப நான் ஒரு வேஸ்ட் தோசைக்கல் வச்சுக்கிறேன். நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம தம் போட்டுக்கலாங்க. நான் தம் போடுறதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு மேல வாழை இலை வந்து அப்படியே மடிச்சு உள்ள வச்சுக்கிறேன். வாழை இலையோட பிளேவர் எல்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாழை இலை இருந்தா நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க டைரக்டா தம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வாழை இலைய உள்ள மடிச்சு வச்சுட்டேன். அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். சைட்ல எதுவுமே கேப் இல்லாத மாதிரி நல்லா மூடி போட்டுட்டு மேல வெயிட் வச்சிடலாங்க. நான் இடிக்கல் வச்சிருக்கேன். ஸ்லோ ஃபிளேம்ல 20 நிமிஷம் அப்படியே தம்ல விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும். பாருங்க நான் ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்லயே தம் போட்டிருந்தேன். நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி நல்லாவே வெந்திருக்கும். செக் பண்ணிக்கலாம். வாழை இலையையும் எடுத்துடலாம். நம்ம பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மெதுவா அப்படியே தம்ம உடைச்சு விட்டுக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் உடையாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். அவ்வளவுதான். நல்லா கம கமன்னு செம வாசமா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் பிரியாணி ரெடி பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க கடையில வாங்கி சாப்பிடுறத விட செம்ம டேஸ்டா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் பாருங்க கொஞ்சம் கூட உடையில கரெக்டா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியா ஒட்டாம எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ஜீரக சம்பா ரைஸ்ல செய்யும் போது இன்னுமே பிளேவர்ஃபுல்லா இருக்குங்க. செம்ம டேஸ்டியான இந்த ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணிய நீங்களும் இதே மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இனிமே அடிக்கடி இந்த மாதிரி தான் பிரியாணி செய்வீங்க. நம்மளோட லெக் பீஸ் எல்லாம் பாருங்க கொஞ்சம் கூட உடையவே இல்லை. சூப்பராகவும் வெந்திருக்கு. உங்களுக்கு நான் லெக் பீஸை பிச்சு காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்குன்னு பாருங்க. செம டேஸ்டாவும் இருக்கும். நல்லா ஜூசியாவும் இருக்கும். நம்ம மசாலாவோட 5 நிமிஷம் கொதிக்க வச்சனால நல்லா அந்த ஃபிளேவர்லாம் இறங்கி சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த டேஸ்டியான சிக்கன் பெப்பர் கிரேவிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இது இருக்கட்டும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 3/4 கிலோ சிக்கனுக்கு சரியா இருக்குங்க. 1 டீஸ்பூன் பட்டை சேர்த்துக்கலாம். 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்பைசஸ் ஃப்ரை ஆன 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க. ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதோடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி அதிகம் சேர்க்க கூடாது.
வந்து ஒரே ஒரு பழம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்ப தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு இதுல வந்து குருமிளகோட காரம் தான் அதிகமா இருக்கணும், மிளகாய் தூளோட காரம் கம்மியா தான் இருக்கணும். அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, பொடி எல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் இந்த கிரேவி எல்லாம் செய்யும் போது சாஸ் சேர்த்துவாங்க. அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வீட்ல நார்மலா சாஸ் சேர்த்து கிரேவி செய்ய மாட்டோம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோயா சாஸ் சேர்த்திருக்கேன். சாஸையும் சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப அப்படியே மூடி வச்சிருவோம். மீடியம் ஃப்ளேம்லயே 2ல இருந்து 3 நிமிஷம் இருக்கட்டும். சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி எல்லாம் வெளியே வரட்டும். பாருங்க, நான் ஒரு 3 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருந்தேன். சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம அரைச்ச ஜீரகம், குருமிளகு, சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா பொடி டக்குன்னு வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிடும். இதோடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். சிக்கன் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் இருக்கட்டும். இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். பாருங்க, நான் ஒரு 7 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். நல்ல கிரேவி வந்து சுண்டி நமக்கு சிக்கனும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போதே ஸ்டவ் அணைச்சிட்டேன். நம்ம சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட, பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். இதையே நீங்க நல்லா சுக்கா மாதிரி செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம். கிரேவியை நல்லா சுண்ட வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சுக்கா மாதிரி சூப்பரா இருக்கும். பெப்பர் சுக்கா மாதிரி இருக்கும். இப்ப நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. பாருங்க, சிக்கன் செம்ம சாஃப்டா வெந்திருக்கு. அவ்வளவுதான், நல்ல ஜூசியாவும் இருக்கும். இப்ப கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடிங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்டா இருக்கும். பரோட்டா, நான் வெரைட்டிஸோட, புலாவ் வெரைட்டிஸோட, சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு, சப்பாத்தி பூரிக்கு எல்லாமே சூப்பர் பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.